இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுறது எல்லாம் இந்துக்காரன் தான் கொண்டாடுறான். இந்து பண்டிகை சார் அது. இந்த நாட்டுல எந்த பண்டிகை இருந்தாலும் இந்த நாடு சம்பந்தப்பட்ட பண்டிகை எல்லாமே இந்துக்கள் தான் கொண்டாடும். அது நீங்க தீபாவளியா இருந்தாலும் சரிதான், பொங்கலா இருந்தாலும் சரிதான், இல்லைன்னா விநாயகர் சதுர்த்தியா இருந்தாலும் சரிதான், எல்லாமே இந்துக்காரன் மட்டும் தான் கொண்டாடுவோம். நீங்க அதனாலதான் அதை பொங்கலை சமத்துவ பொங்கல் எதுக்கு தமிழர் பண்டிகைன்னு சொல்லிட்டு தமிழர் பண்டிகை கொண்டாடாதவங்க எப்படி தமிழன் சொல்றீங்க? தமிழர் பண்டிகைன்னு சொல்றாங்க, ஆனா பொங்கலை கொண்டாட மாட்டானா, பொங்கல் வைக்க மாட்டானா, பொங்கல் பானை வைக்க மாட்டானா, பொங்க வைக்க மாட்டானா, சூரிய பகவானை கும்பிட மாட்டானா, அதுக்கு படையல் வைக்க மாட்டானா, எதுவுமே செய்ய மாட்டானா, புத்தாடை கட்ட மாட்டானா, எதுவும் பண்ண மாட்டானா. ஆனா அவன் தமிழனே ஏத்துக்கணுமா? எப்படி ஏத்துக்கணும் முடியும்? அதை எப்படி தமிழன் சொல்றாங்க? பேரும் தமிழ்ல வச்சுக்க மாட்டான், உருதுல வைப்பான், இல்லைன்னா அரபி மொழியில வச்சுட்டு இருக்கான், இந்திய மொழியிலே வைக்க மாட்டேங்கிறேன். இந்த பக்கம் பார்த்தா கிறிஸ்டின் எல்லாம் வெள்ளைக்கார மொழியில வைக்கிறாங்க, வெள்ளைக்காரன் இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. முதலமைச்சருக்கு பேரே தமிழ்ல கிடையாது. இவருக்கு பேரு மட்டும் இல்ல, கருணாநிதி பேரும் தமிழ் கிடையாது, அவருக்கு முதலாவது இருந்த தட்சிணாமூர்த்தி பேரும் தமிழ் கிடையாது, ஸ்டாலின் பேரும் தமிழ் கிடையாது, உதயநிதியும் தமிழ் கிடையாது, உதய சூரியன்கிற அந்த கட்சியினுடைய சின்னமும் தமிழ் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகங்கிற அந்த இதுவும் தமிழ் கிடையாது, அண்ணா அறிவாலயம்னு வச்சிருக்க அறிவாலயமும் தமிழ் கிடையாது. இவங்க வச்சிருக்கல எதுதான் தமிழ் சொல்லுங்க? கட்சி பேரும் தமிழ் கிடையாது, கட்சி அலுவலகமும் தமிழ் கிடையாது, பேரு இவங்களுடைய பேர்களும் யாருடைய பேருமே கிடையாது. ஆனால் இவர்கள்லாம் தமிழின தலைவர்கள், தமிழனுக்காக பிறவி எடுத்து வந்தவங்கன்னு சொல்லுவாங்க. நாம நம்பணும்.